ஆடி பௌர்ணமியை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், சதுரகிரி மலைப்பாதை எப்பொழுதும் ஆபத்து நிறைந்ததாக காணப்படுகிறது. தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளாக என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஜெனிஃபர், ஆடி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் மலைக்கோவிலுக்கு கடந்த 19ஆம் தேதி முதல் நாளை வரை, அதாவது 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனுமதிக்கப்பட்ட நாட்களில் மழை ஏதேனும் பெய்தால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்படும் என்ற ஒரு நிபந்தனையோடு தான் இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை மழை போன்ற எந்த விதமான பாதிப்பும் இல்லாததன் காரணமாக வழக்கம் போல் பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அது மட்டுமல்லாமல் இன்று வார விடுமுறை நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக வழக்கத்தை விட இன்று அதிக அளவிலான பக்தர்கள் திரண்டிருக்கிறார்கள். இன்று காலை முதல் மலை அடிவாரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்த நிலையில் காலை 6:30 மணி அளவில் பக்தர்களுக்கு அந்த அனுமதி என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு தற்போது முதல் அந்த பக்தர்களுக்கு அனுமதியானது தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. மலையேறி தற்போது பக்தர்கள் அனைவரும் தரிசனம் செய்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில்தான் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போல கூட்ட நெரிசல் ஏதேனும் ஏற்பட்டால் அதில் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பக்தர்களுக்கு பல்வேறு நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தீப்பற்றக்கூடிய எந்த விதமான பொருட்களும் எடுத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளும் பக்தர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே பக்தர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டு தொடர்ந்து பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணேஷ்.